எங்க பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க. கிட்னி திருடுறது இந்த ஆட்சியில் தான். இந்த ஆட்சியில கிட்னி திருடுறாங்க. உங்களுக்கு டாஸ்மாக்னா யாருன்னு தெரியும்? யாருங்க? 10 ரூபாய். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 84,000 கோடி நிவாரணம் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. எவ்வளவு கேவலம்! போக்சோ வழக்குனா சிறுமி பாதிக்கப்படுகிறார்கள். சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் மூலமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது போக்சோ வழக்கு. 6999 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னா இந்த ஆட்சி தேவைங்களா? பெண் பிள்ளைகள் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில நாம சொல்லல. தமிழகத்துறை அமைச்சரே பதிவு செய்ததான் நான் சொல்றேன். அவள் கொடுக்கப்பட்ட வாக்குமூலம் தான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வறுமையின் காரணமா ஸ்டாலின் சொல்றார் திமுக ஆட்சியில வறுமையே கிடையாது, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோட வாழ்றாங்க. உண்மையா? எங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வறுமையின் காரணமா அவருடைய கிட்னிய முறைகேட எடுக்கிறாங்க. யாரு? திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில கிட்னி முறைகேட எடுக்கிறாங்க. திமுக அரசாங்கமே ஒரு குழு போட்டு அந்த மருத்துவமனை அங்க போய் சோதனை நடத்தி அந்த கிட்னி முறைகேடு நடைபெற்றது உறுதி செய்யப்பட்டு இன்னும் வரைக்கும் அந்த எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே இந்த கிட்னி முறைகேடில் ஈடுபட்டுகின்ற நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க. கிட்னி திருடுறது இந்த ஆட்சியில் தான். இந்த ஆட்சியில கிட்னி திருடுறாங்க. பிறகு குமராபாளையத்தில் ஒரு பெண்மணி வறுமையின் காரணமாக கிட்னிய பணத்தாசை காட்டி எடுக்கிறாங்க. ஆனா கிட்னி அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத மருத்துவமனை சிகிச்சை பெறுகின்ற போது ஸ்கேன் பார்க்கும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. இனிமேல் இங்க வந்திருக்கிற நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பெரியோர்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் யாராவது இருந்து திமுக மருத்துவமனையில் போய் ஆபரேஷன் பண்ணியிருந்தா ஸ்கேன் பண்ணி பாத்துக்க உடல்ல உறுப்பு இருக்குதா இல்லையானு. ஏன்னா இந்த ஆட்சி நம்ப முடியல. கிட்னி திருடுகிற ஆட்சி, இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேணுங்களா? டாஸ்மாக் கொல்ல. உங்களுக்கு டாஸ்மாக்னா யாருன்னு தெரியும்? யாருங்க? 10 ரூபாய். தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. டாஸ்மாக் கடை 6000 கடையில ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு எவ்வளவு வாங்குறாங்க? 10 ரூபாய். நீங்க தான் சொல்றீங்க, உண்மையா சொல்றீங்க. நம்ம நாட்டில் யாரும் டாஸ்மாக் போகாதீங்க, ஏன்னா அங்க ஒரிஜினல் சரக்கு இல்லைங்கிறாங்க. அதுலயும் ஊழல். அதுல 6000 பாட்டில் வைக்கணும்னா ஒரு நாளைக்கு 10 ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த 5 வருஷத்துல 24,000 கோடி டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வாங்கினதுல கொள்ளையடிச்ச அரசாங்கம் தொடர வேணுங்களா? இன்றைக்கு அமலாக்கத்துறை அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கிறது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அதே போல நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அவள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு இன்னைக்கு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு ஆதாரத்தோடு அறிக்கை அனுப்பிச்சு இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு இல்லை. அண்ணா திமுக சார்பா நீதிமன்றத்துக்கு போன நீதிமன்றம் அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட ஆதாரம் சரி, அவர்கள் மீது சம்பந்தப்பட்டவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் தீர்ப்பு கூறியும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு சட்ட நீதியாக தவறு செய்தல் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்.